இன்னைக்கு நம்ம டிராஃப்ட் ஹாம்ஸ்டர் தான் குட்டி போட்டிருக்காங்க. டோட்டலாக எத்தனை குட்டி பார்த்தீங்கன்னா 4 குட்டி போட்டிருக்கு. இதோட தன்மையை பாருங்க. இது 4 குட்டி போட்டாலும் ஒரு குட்டி 2 குட்டி அங்கங்கே செப்பரேட் பண்ணி வைக்கும். நீங்கள் அதை நினச்சி இது வந்து குட்டியை அபண்டன் பண்ணிடுச்சு இல்லை குட்டியை ஒதுக்கிடுச்சுன்னு நினச்சி அது கை வச்சு தொட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லு பிடிக்காம கண்டிப்பாக அது வந்து குட்டிங்களை வந்து சாப்பிட்ரும். அதனால வந்து அந்த மாதிரி எந்த வேலையும் பண்ணாதீங்க. அது குட்டி போடுறப்ப அதுக்கான ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக்கணும். பெரிய ஒயிட் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா குட்டிங்க அங்கங்கே வச்சிடும். அதுக்கப்புறம் அதெல்லாம் ப்ராப்பராக போக முடியாது. சின்ன இடத்துல வந்து அது வந்து வச்சிருந்தா அது வந்து போய் அந்தந்த இடத்துல எங்கெங்க குட்டிங்களெல்லாம் ஓரமாக வச்சுதோ போய் வந்து அதுவே ஃபீட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குட்டியை மட்டும் ஃபீட் பண்ணிருக்கா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த 3 குட்டியை வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து அது வந்து அதோட இருக்கிற குட்டிங்க எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பராக ஃபீட் பண்ணும். ஏன்னா அது மதர், அதுக்கு அந்த குட்டிங்களை வந்து எப்படி வளர்க்கணும்னு கண்டிப்பாக தெரியும். நம்ம வந்து அது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மதருக்கு ப்ராப்பர் ஃபீடு கொடுத்துட்டு இருந்தால் போதும். இதே வந்து நம்ம சிரியன் ஹாம்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அது குட்டிங்க எல்லாமே ஒன்றா தான் வச்சுருக்கோம். அவங்களும் சூப்பராக நம்மக்கிட்ட வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். ஹாப்பி ப்ரீடிங்.